Hi friends, today சிம்பிளான திங்ஸை வச்சு ஒரு பேப்பர் பாஸ்கெட் மேக் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பேப்பர் எடுத்துருக்கேன். அந்த வேஸ்ட் பேப்பரை வந்து இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். ரோல் பண்ணிட்டு அந்த எண்டில் வந்து கம் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் செஞ்சு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இதுலேருந்து ஒரு பேப்பர் ஸ்டிக் எடுத்துக்கிறேன். அதை இந்த மாதிரி தேய்ச்சி ஃப்ளாட் ஆக்கிக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கணும். இப்போ இதுலேருந்து 9 ஸ்டிக் மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். அதை இந்த மாதிரி 2 சென்டிமீட்டர் ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி அடுக்கி வச்சதுக்கப்புறம் பாட்டமில் இந்த மாதிரி செல்லோ டேப் போட்டு டேபிளோட சேர்த்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு பேப்பர் ஸ்டிக் எடுத்துக்கிறேன். அந்த பேப்பர் ஸ்டிக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கீழே வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி மேலே கொண்டு போய் கீழே கொண்டு போய் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொண்டு போகணும். பேப்பர் ஸ்டிக்கோட ஸ்டார்டிங் வந்து கீழே இருந்துச்சுன்னா எண்டிங்கும் கீழே தான் இருக்கணும். நெக்ஸ்ட் செகண்ட் பேப்பர் ஸ்டிக்கோட ஸ்டார்டிங் வந்து மேலே இருக்குது, ஸோ எண்டிங்கும் மேலே தான் இருக்கணும். தேர்ட் பேப்பர் ஸ்டிக்கோட ஸ்டார்டிங் வந்து கீழே இருக்குது, ஸோ எண்டிங்கும் கீழே தான் இருக்கணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஸ்டிக்கோட டாப் வரைக்கும் இந்த மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி ஃபுல்லும் பண்ணதுக்கப்புறம் பாட்டமில் இருக்கிற செல்லோ டேப்பை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே அதுக்குள்ளேயே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கம் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். பாட்டமில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் டாப்பில் இருக்கிறதே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னும் 3 மேக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுலேருந்து 2 எடுத்துக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் இந்த மாதிரி மேலே தூக்கி விட்டுக்கிறேன். ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி தூக்கி விட்டுக்கணும். நெக்ஸ்ட் இதில் கம் போட்டுக்கிறேன். ஃபுல்லுமே லெஃப்ட் சைடில் இருக்கிறது ரைட் சைடில் இருக்கிறது பாட்டம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இதில் இருக்கிறதையும் டாப்பில் இருக்கிறதையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 பீஸை இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பீஸை எடுத்து இதே மெத்தடில் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். லைட்டாக ரோல் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு முதல்ல ஜாயின் பண்ணல அதே மெத்தடில் இதே 2ஐயும் ஜாயின் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த பேஸ்கெட்டோட பாட்டம் கலவாக இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த கார்ட்போர்டை வந்து இந்த மாதிரி பாட்டமில் ஸ்டாக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட சைட்ஸ்லாம் கம் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இது ஃபுல்லுமே இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னும் 2 பேப்பர் ஸ்டிக் எடுத்துருக்கிறேன். அந்த பேப்பர் ஸ்டிக் வந்து பேஸ்கெட்டில் செகண்ட் லைனில் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி இன்னொரு இதையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 பேப்பர் ஸ்டிக்கையுமே ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணிட்டு ஸ்டாப்லர் யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் பேப்பர் ஸ்டிக் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இன்னொரு பேப்பர் ஸ்டிக் எடுத்துருக்கிறேன். இப்போ எடுத்துருக்கிற இந்த பேப்பர் ஸ்டிக்ல வந்து ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி கம் போட்டுக்கிறேன். கம் போட்டுட்டு அதை ஸ்டிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ரேப் பண்ணிக்கிறேன். ஃபுல்லுமே இந்த மாதிரி ரேப் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பேப்பர் முடிஞ்சிருச்சுன்னா இன்னொரு பேப்பர் ஜாயின் பண்ணிட்டு இந்த மாதிரி ரேப் பண்ணிக்கிறேன். ஃபுல்லுமே ஸோ இப்போ 2 ஹேண்டிலுக்குமே பேப்பர் ரேப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ரவுண்ட் ஷேப்ல இந்த மாதிரி ஒரு கலர் பேப்பர் எடுத்துருக்கிறேன். அந்த கலர் பேப்பரை இதுக்குள்ளே என்ன ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா. இதே மாதிரி இந்த பேப்பர் ஃபுல்லுமே ரோல் பண்ணணும். இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு லாஸ்ட்ல வந்து கம் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ரோசஸ் மேக் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த ரோசஸ் எல்லாமே பேஸ்கெட்ல இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்ல ஒட்டிக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி பேஸ்கெட் ரிலேட்டடான கிராஃப்ட்ஸ் எல்லாமே பேஸ்கெட் மேக்கிங் சீரீஸ்ன்ற பிளேலிஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். தேவைன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.